friends, welcome to Ronnie Taylor's Product Design என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். பீட்ஸ் எடுத்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லை, அது மாதிரி போடுங்க. வந்து நெக்கை சுற்றிலும் பீட்ஸ் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டு நீடிலில் வந்து உள்பக்கம் இறக்கியிருக்கேன். உள்பக்கம் போட்டுட்டு திரும்ப இந்த லூப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து நீடில் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், நாட் போட்டோம். இது அப்படியே நம்ம வந்து நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். உள்பக்கம் போட்டுட்டு அடுத்த லைன் போடுறதுக்கு வந்து நம்ம இந்த நீடில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கட் கூட பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு திரும்ப வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் போடணும். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ் கடையில் நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி போடணும். ஃபேப்ரிக்கில் நிறைய போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் கீழே விழாமல் இருக்கும். எல்லாம் ஒரே லைனில் வராத மாதிரி போடணும். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஓவல் சைஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன் பிஎல்ல. பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். இப்போ நம்ம இது மாதிரியே எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ஸ்டெப் ஸ்டோன் போட்டுக்க இல்லையா, இதை சுற்றி நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். பீட்ஸ் வந்து ஸ்டோனை ஒட்டியில் வரத மாதிரி போடணும்.
இதில் 3 பீட்ஸும் ஒன்றில் வந்து 4 பீட்ஸும் போடுறேன். இப்போ நம்ம சுகர் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனுக்கு நேராக வந்து ஸ்டோன் வர்றது மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு இதுக்கு ரெண்டுக்கு இடையிலையும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஸ்டோன் போட்டுருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம், சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட்ஸ் போட்டிருக்கேன். 3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச்சு. இந்த மாதிரி ஸ்டோனுக்கு அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸை ஒட்டிலும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதை போட்ட மாதிரியே நம்ம எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போடுறதுக்கு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இப்போ இதிலேருந்து எடுத்துட்டு நீடில் வந்து நம்ம பக்கத்துலேயே புல் பக்கம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம் 2 ஸ்டோன் தள்ளி. பீட்ஸ் வந்து நேராக போடாமல் கொஞ்சம் கிராஸில் போடுறேன்.
ஜர்தோஸ் பிரிண்ட் போட்டுட்டு நம்ம வந்து 3 சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டோன் விட்டுட்டு திரும்ப இதில் இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லுமே போட்டுக்கலாம். 2 ஸ்டோன் விட்டுட்டு அப்புறம் திரும்ப இதில் இந்த மாதிரி பாருங்கள். நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, கிராண்ட் லுக்கில் இருக்குது. ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான் வரும். சேம் டிசைன் போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஸ்லீவோட ஒயர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த பீட்ஸ் ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுருக்கலையே அதை மட்டும் போட்டுட்டு அங்கங்கே போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.